ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 9/3/2025 தசமி திதி பகல் 11:26 வரை. அதன்பின் ஏகாதசி. புனர்பூச நட்சத்திரம் இன்று இரவு 2:53 வரை. அதன்பின் பூசம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. வாரசூலை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை. பகல் 2 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று இரவு 8:55 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராட்டமம். அதன்பின் தனுர் ராசிக்கு ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சுக்கிரன் புதன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, ஆன்மீக காரியங்களில் சிலர் ஈடுபடுவர். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மகன் அல்லது மகளால் மன நிம்மதி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆதாயம் தரும். நண்பர்கள் உற்றார் உறவினர் மூலம் புதிய நன்மைகள் தேடி வரும். கணவன் மனைவி உறவு நிலை சீராக இருக்கும். பிரச்சனைகள் தீரும். அனுகூலமான போக்கு நிலவி வரும். தொழில்துறையில் அபிவிருத்தி காணும் சந்தர்ப்பம் உண்டு. மனதிற்கு உற்சாகம் தரும் சம்பவங்கள் நடைபெறும். பெரியோர்களது ஆலோசனையை மதித்து ஏற்று அதன்படி நடப்பதன் மூலம் நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். சிலருக்கு விவாக முயற்சியில் அலைச்சல் அதிகம் ஏற்படும். வெளியூர் பயணத்தால் ஆதாயம் ஏற்படும். முயற்சி செய்து வந்த இடமாற்றம் இப்போது கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஊழியர்களால் நன்மை ஏற்படும். பொருளாதாரத்தில் திட்டம் தீட்டி செலவு செய்ய வேண்டி வரும். சகோதர வழியில் அனுகூலம் உண்டு. பெண்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். சிலருக்கு வாகன செலவுகள் உண்டு. கௌரவ பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் சில விஷயங்களை விட்டு கொடுப்பது நல்லது. பெண்களுக்கு சிறப்பான தினமாக இன்று காணப்படும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, சில பிரச்சனைகள் தேடி வந்தாலும் மனம் கலங்காமல் துணிவுடன் தன்னம்பிக்கையுடன் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பீர். தொல்லை தந்தவர்கள் விலகிச் செல்வர். கருப்பு நிற பொருள் ஆதாயம் தரும். வீடு நிலம் வாகனங்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைத்துவிடும். குடும்ப நலன் சீராக இருக்கும். கடித போக்குவரத்து அல்லது தொலை தொடர்பு நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். பெற்றோர் நலனில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு தோன்றும். பயணத்தில் விழிப்புடன் இருப்பது நன்மை தரும். வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைப்பதால் பாராட்டுக்கு பஞ்சமிராது. அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு லாபகரமான திருப்பமான பதவிகள் தேடி வரும். பெண்மணிகளுக்கு சிரமங்கள் குறையும். நன்மைகள் அதிகரிக்கும். வீண் அலைச்சலை தவிர்த்து திட்டமிடுதல் என்று அவசியமானதாகும். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் நினைத்த நல்ல எண்ணங்கள் இனிதே நிறைவேறும். குடும்ப நலன் சீராக இருக்கும். பேச்சாற்றலால் மற்றவர்களை கவருவீர். கடித போக்குவரத்து நல்ல செய்தியை கொண்டு வரும் அல்லது தொலைபேசி மூலம் நல்ல செய்தி கிடைக்கும். நண்பர்கள் உற்றார் உறவினர் ஆகியோர் எதிர்பார்த்த உதவிகளை செய்வர். விஞ்ஞானத்துறை சார்ந்தவர்கள் முன்னணிக்கு உயர்வர். இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு தோன்றினாலும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் அவ்வப்போது ஏற்படும். சிக்கன நடவடிக்கை தேவைப்படலாம். மனைவி வழி உறவுகளால் சுப செலவு உண்டாகும். வெளி வட்டார பழக்க வழக்கம் மகிழ்ச்சி தரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு.
சிலர் உங்கள் உதவியை தேடி வந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு விடுவதை தவிர்ப்பது நல்லது. சில திட்டங்களை, நல்ல விஷயங்களை தள்ளி போடாமல் உடனுக்குடன் செயல்படுத்துவது நன்மை தரும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். சொத்துக்கள் வாங்க விற்க சிறப்பான தினமாக இன்று காணப்படும். எடுத்த காரியம் உங்கள் முயற்சியால் கைகூடும். திடீர் நன்மைகள் உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, சில நல்ல மனிதர்களின் சந்திப்பும் சந்தோஷமான அனுபவங்களும் இன்று கிடைக்கும். குடும்ப வசதிகள் பெருகும். பொன்பொருள் சேரும். செய்து வரும் தொழில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். அந்தஸ்தும் மதிப்பும் உயரும். உடல் நலன் சீராக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் இனங்களில் வளர்ச்சி காண முடியும். திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் சிலருக்கு கிடைக்கலாம். நண்பர்கள் உதவியால் ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பர். தந்தை வழி உறவுகளால் மகிழ்ச்சி தேடி வரும். கடன் உபத்திரவம் குறையும். மகன் அல்லது மகளுக்காக செலவு செய்ய நேரலாம். ஆடை அணிமணி அலங்கார பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவர். சொந்த தொழிலில் பிரச்சனைகள் எதுவும் பெரியதாக இராது. ஓரளவு வருமானம் அதிகரிக்கும். குடும்ப உறவு விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. பெண்களுக்கு எதிர்பாராத தன லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிரயாண லாபம் உண்டு. கமிஷன் தரகு தொழில் செய்வோர் ஓரளவு லாபம் அதிகரிக்க காண முடியும். பெரியோர்களது ஆசி அறிவுரை உங்களுக்கு இன்று நல்ல முறையில் பலன் தரும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கனிந்து வரும். திரவ பொருள் எரிபொருள் வியாபாரம் செய்வோர் லாபம் பெறுவர். குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும். சுபகாரியங்களில் பங்கு கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். புதிய பொருள் சேர்க்கை உண்டு. நல்ல காரியத்திற்காக செலவு மேற்கொள்ள வேண்டி வரலாம். கணவன் மனைவி இடையே கடந்த கால கசப்பு மாறும். சுமூகமான உறவு நீடித்து வரும். நிலப்புலன்கள் ஓரளவு ஆதாயம் தரும். மகான்களின் சந்திப்பு உண்டு. பணம் எதிர்பார்த்த வழியில் வரும். சிலருக்கு திடீர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியூரில் இருந்து வரும் தகவல் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். கனவு தொல்லைகள் நீங்கும். வயதானவர்களுக்காக மருத்துவ செலவு ஏற்படலாம். கூட்டு தொழிலில் கவனமாக இருப்பது நல்லது. வயதானவர்களுக்கு மருத்துவ செலவு உண்டாகும். மனைவி வழி உறவுகளால் ஓரளவு நன்மை உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மறைமுக பகைவர்கள் தொல்லை தருவர். சில விஷயங்களில் நிதானித்து முடிவெடுப்பது நன்மை தரும். மகப்பேறு இல்லாதவர்களுக்கு நல்லதொரு செய்தி தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, புதியவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவர். பயணங்களால் எதிர்பார்த்த நன்மை பெற முடியும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் சிலர் தொடங்குவர். நண்பர்களால் ஆதாயங்கள் ஏற்படும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிடையே சிறு சலசலப்பு ஏற்படும். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. தேவையற்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்கவும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு தொலைபேசி மூலம் கிடைக்கும். மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மருத்துவம் பலன் தரும். பணம் வரக்கூடிய வாய்ப்பு என்று இருப்பதால் செலவுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராமல் ஸ்பெக்குலேஷனில் ஆதாயம் கிடைக்கும். தோட்டம் மற்றும் விவசாயம் சம்பந்தமான தொழில் புரிவோர், காய்கறி வியாபாரம் செய்வோர்கள், பழ வியாபாரம் செய்வோர்கள் இன்று ஓரளவு அதிக ஆதாயத்தை பெற முடியும். தன விரயங்கள் குறையும். நண்பரிடம் பேசும்பொழுது சற்று தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான ஒரு அழைப்பு தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, தொலைதூர செய்தி தேடி வருவதால் சிலருக்கு இன்று பிரயாணம் உண்டாகும். சொந்த தொழில் செய்வோருக்கு அபிவிருத்தி காணும் அருமையான திட்டம் பிறக்கும். உத்தியோகம் செல்வோர்கள் இடமாற்றங்களை இன்று நல்ல முறையில் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு. திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கும். அரசு விவகாரங்களில் நல்ல திருப்பத்தை காணலாம். நிர்வாக ஆற்றல் அதிகரிக்கும். சிலருக்கு ஸ்திரமான சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் பலவித நன்மைகளை எதிர்பார்க்கலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். எடுத்த காரியத்தில் சிறு திருப்பமும் வெற்றியும் உண்டு.
நீண்ட தூர பயணம் மேற்கொள்வோர் இன்று எச்சரிக்கையாக பயணிப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். போட்டியாளர்கள் விலகி செல்வர். அண்டை அயலாரிடம் சுமூகமாக பேசுவது பழகுவது நல்லது. சொந்த தொழிலில் மந்த நிலை மாற வாய்ப்பு உண்டு. தெய்வ தரிசனம் கிடைக்கும். மனமகிழ்ச்சி உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் உடல் உபாதைகள் ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனை நீங்கும். குழந்தைகளின் நலனில் அபிவிருத்தி காண முடியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்ததொரு வாய்ப்பு கூடி வரும். உறவினர் அல்லது நண்பர்களால் இருந்த இடையூறுகள் விலகும். சிலர் நீண்ட ஆன்மீக பயணம் அல்லது வெளியூர் பயணத்துக்கு திட்டமிடுவீர். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்து மகிழ்ச்சி அடையவும் சிலருக்கு வாய்ப்பு உண்டு. சிறு சிறு இடர்பாடுகள் இருந்தாலும் பெரிய தொல்லை இராது. எழுத்தாளர்கள், பத்திரிகை துறை சார்ந்தவர்கள், ஊடகத்தில் பணிபுரிவோர் தங்கள் நிலை உயர பெறுவதை காண முடியும். குடும்ப சூழ்நிலையில் இன்று நல்ல முன்னேற்றம் உண்டு. சில விஷயங்களில் அபிவிருத்தி காண முடியும். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக இருப்பர். பெண்களுக்கு இதுவரை இருந்த சிரமங்கள் குறையும். எடுத்த காரியங்கள் வெற்றியாக முடியும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, பழைய பகை உங்களை தேடி வந்தாலும் மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் இருக்கும். அதனால் எடுத்த காரியத்தை போட்டி பொறாமைகளை வெல்வீர். பண வரவு ஏற்றம் இறக்கமாக அமையும். மாணவ மாணவிகள் தங்கள் திறமைக்குரிய வளர்ச்சியை காண முடியும். சிலர் வெளிநாடு சென்று படிக்கும் எண்ணம் பெறுவர். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஊக்கம் தரும். எதிர்பார்த்த இனங்களில் ஓரளவு ஆதாயம் உண்டு. வயதானவர்களுக்கு மனதில் இன்று சிறு சலனம் உண்டாகும். அலுவலக பணிபுரிவோர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் இடமாற்றங்கள் சாதகமாக அமையும். உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வீடு அல்லது அசையா சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். பழைய வாகனங்களை விட்டு சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவீர். குடும்பத்தில் மனமாகாதவர்களுக்கு அதற்கான முயற்சி இன்று கை கொடுக்கும். தாய் வழி உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சுபகாரியத்தை முன்னிட்டு வெளியூர் பயணம் மேற்கொள்ள வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, குடும்ப ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும். பொருளாதார வளர்ச்சியில் தன்னிறைவு பெற வாய்ப்புண்டு. சேமிப்பு பெருகும். உங்கள் தேக ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். மகன் அல்லது மகள் வழியில் சந்தோஷம் பெருகும். நண்பர்களின் உதவி தக்க நேரத்தில் கிடைக்கும். பழைய கடன்கள் தொல்லை தந்த பணப்பிரச்சனை தீர வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியான ஏற்றம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பெரிய மனிதனை சந்திப்பால் நினைத்த காரியம் கைகூடும். எதிர்பார்த்த விஷயத்தில் அபிவிருத்தி காண முடியும். பெண்களுக்கு இடையூறுகள் நீங்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் அனுகூலமாக இருப்பர். பதவி உயர்வு உண்டு. பெண்களுக்கு பெருமை சேரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைப்பதால் மன நிறைவு உண்டாகும். தொழில் ரீதியாக சொந்த தொழில் செய்வோருக்கு ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். அதே நேரத்தில் பொருளாதார நன்மைகளுக்கு குறைவிராது. விவசாய பொருள் விற்போர் நல்ல ஏற்றம் பெறுவர். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை தென்படும். கணவன் மனைவி உறவுகள் பகை மறையும். மனக்கசப்பு மறையும். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இன்று பல காரியங்களை திட்டமிடுவீர். அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக செயல்படுத்த எண்ணுவீர். அதற்கான சந்தர்ப்பமும் கைகூடி வரும். அரசியல்வாதிகளின் சந்திப்பு ஆதாயம் தரும். சிலருக்கு தொலைபேசி மூலம் வரும் தகவல் நன்மை செய்யும். பெண்களுக்கு மனதில் உற்சாகமும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கப் பெறுவர். மேலதிகாரிகள் ஆதரவு இருப்பதால் நிர்வாகத்துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல முறையில் நடைபெறும். போட்டி குறையும். வருமானம் படிப்படியாக உயரும். ஆரோக்கிய சம்பந்தமான இருந்த தொல்லைகள் மறையும். பெரிய மனிதர்களின் நட்பும் உதவியும் கிடைக்கும். வீடு வாகனம் நிலம் வாங்க எண்ணியவர்களுக்கு இன்று சிறப்பான செய்தி தேடி வரும். மனதிற்கு தெப்பளிக்கும். இதுவரை இழுபறியாக இருந்த ஒரு காரியம் சாதகமாக முடியும். சிலர் சுபகாரியத்தை முன்னிட்டு சிறு பயணத்தை மேற்கொள்வீர். சிலருக்கு வீடு வாங்கும் எண்ணம்
உண்டாகும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இன்று உங்கள் திறமையால் புத்திசாலித்தனத்தால் ஒரு நல்ல காரியத்தை செய்வீர். ஆலயம் அல்லது சமூக ரீதியான நல்ல காரியத்தில் நீங்கள் ஈடுபட வாய்ப்புண்டு. தடைப்பட்ட ஒரு காரியம் நல்ல விதமாக முடியும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கூடி வரும். தொலைபேசி மூலம் வரும் தகவல் மன நிம்மதி தரும். மனைவி வழி உறவுகளால் சில நன்மைகள் உண்டாகும். தொழில்துறையில் அபிவிருத்தி காணும் சந்தர்ப்பம் கூடி வரும். உங்களது உடல் நலன் தனித்துவம் பெற்று விளங்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. லாபமும் வருமானமும் திருப்திகரமாக இருந்தாலும் நிர்வாக செலவுகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டுத் துறையிலும் பாராட்டு கிடைக்க வாய்ப்புண்டு. பணம் எதிர்பார்த்த இடத்தில் வருவதால் சிலருக்கு அசையா சொத்துக்கள் சேரும் யோகம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வுகள் இன்று காணப்படும். பெண்களுக்கு குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் உண்டாகலாம். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.